உயிரே உறவே தமிழே வணக்கம். மேடையில் வீற்றிருக்கும் மாண்புமிகு முதல்வர் ஐயா அவர்களே, அமைச்சர் அவர்களே, அமைச்சர்கள் பெருமக்களே, இங்கே அமர்ந்திருப்பது இந்த தேர்தலுக்கான கூட்டணியாக மட்டும் நான் பார்க்கவில்லை, இதை திராவிட குடும்பமாக நான் பார்க்கிறேன். திராவிடம் நாடு தழுவியது என்று நான் முரசொலி மீட்டிங் ஒன்றில் சொல்லபோது அந்த கூட்டத்தில் புருவங்கள் உயரவில்லை. அது தெரிந்த கூட்டம்தான் அங்கே அமர்ந்திருந்தார்கள். அது தெரியாதவர்கள் புருவம் உயர்த்தினார்கள். அதற்கான சான்று இங்கே இந்த மேடையில் அமர்ந்திருக்கிறது. நான் பேசுவதற்கான குறிப்புகளை எல்லாம் பெரியார் அவர்கள், அண்ணா அவர்கள், இவருடைய தந்தையார் அவர்கள் எல்லாம் எழுதி கொடுத்து விட்டு போய்விட்டார்கள். இன்று நிகழும் கொடுமையான அரசியலில் சொல்ல வேண்டிய சில கருத்துக்கள் தான் இருக்கிறன. இவையும் அண்ணா எதிர்பார்த்ததுதான். தெற்கு தேய்கிறது என்று சொல்லும் பொழுது அப்படியெல்லாம் சொல்லாதீர்கள் என்றார். பின் அவர் எடுத்த ஒரு எழுச்சி கொள்கையை பின்வாங்க வேண்டியது நாட்டுக்காகத்தான் செய்தார் அவர். ஆனால் நான் எழுப்பிய குரல், அதற்கான காரணம் இன்னும் அப்படியே இருக்கிறது என்று என்றோ சொன்னார். இன்றும் அது அப்படியே இருக்கிறது என்பதுதான் இன்று நிகழ்ந்து கொண்டிருக்கும் போலி அரசியல், மக்கள் சார்பில்லாத அரசியல் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நான் இங்கே வந்திருக்கிறது திராவிட முன்னேற்றக் கழகத்தின் ஆட்சி அமைய பிரச்சாரத்திற்கு மட்டுமல்ல, நாளை நமக்கு நடக்கப் போகும் அநீதிக்கு எதிரான குரலாகவும் எழுச்சி குரலாகவும் இது இருக்க வேண்டும். 33 விழுக்காடு பெண்கள் உரிமையாக ஒதுக்க வேண்டும் என்பதை நாங்கள் என்றோ சொல்லிக் கொண்டிருக்கிறோம். நாங்கள் என்று சொல்லும்போது ஒரு திராவிட கட்சி அல்ல, அத்தனை பேரும் சொல்லிக் கொண்டிருந்த விஷயத்தை இன்றுதான் புதிய கண்டுபிடிப்பு போல் நீங்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறீர்கள். எங்களுக்கு தெரியும். ஆனால் நீங்கள் இப்பொழுது வைத்து காட்டும் அந்த 33 விழுக்காடு என்பது தூண்டில் நுனியில் வைத்திருக்கும் சின்ன மீன். அதை கவ மாட்டோம், விவாதிப்போம். இதையும் டீலிமிட்டேஷன் என்று சொல்லும் உங்கள் சூழ்ச்சியும் ஒன்றாக இணைக்கக்கூடாது என்பதை நீங்களும் ஒத்துக்கொண்டுதான் இது வேறு அது வேறு, ரெண்டையும் ஒன்றாக பேசுவோம் என்கிறீர்கள். தேர்தல் முடியட்டும் பேசலாம் என்றால் உடனே பேசலாம் என்கிறீர்கள். நான் அங்கே மக்கள் நீதி மையத்தின் சார்பாக இங்கே இருக்கும் திராவிட தலைவர்கள் எல்லாம் என்னை ராஜ்யசபைக்கு அனுப்பி வைத்திருக்கிறார்கள். குரலாக நான் அங்கே செல்ல வேண்டும், அனுமதி உண்டா, இல்லை பிரச்சாரத்தை தொடர வேண்டுமா என்று முதல்வர் அவர்களிடம் கேட்டேன். பிரச்சாரத்தை விட, இந்த தேர்தலை விட முக்கியமானது தமிழகத்தின் எதிர்காலம், நீங்கள் போயே ஆக வேண்டும் என்று சொன்னது உண்மை. அதைத்தான் நான் செய்ய போகிறேன். நாளை கருப்பு கொடி இயக்கம் நடத்த வேண்டும் என்று சொன்ன பொழுது சகோதரி சொல்லிக் கொண்டிருந்த போது என் காதில் சொன்னார், நாளைக்குத்தானே சொன்னேன், நீங்கள் இன்றே போட்டுக்கொண்டு வந்து விட்டீரே என்று சொன்னார். நான் என்றோ போட்டுக்கொண்டு விட்டேன் இந்த கலரை. ஆனால் கொடி நாளை உயரும். இது முதல் முறை அல்ல. அநீதி தமிழகத்திற்கு நிகழும் போதெல்லாம் கொடி உயர்த்தி பிடித்தது இந்த திராவிட குடும்பம். அதில் நானும் ஒருவன் என்பதில் எனக்கு எந்த சந்தேகமும் கிடையாது, எந்த சங்கோஜமும் கிடையாது. இன்று இந்த பாடலை நான் எழுதியது நமக்காக, ஒரு கழகத்திற்காக மட்டுமல்ல, திராவிட குடும்பத்திற்காக. இது நம் பாட்டாக மாற வேண்டும், அதற்கு அனுமதி வேண்டும் என்று நான் முதல்வரிடம் கேட்கும் பொழுது கலைஞரிடம் கேட்டது போலவே எனக்கு தோன்றியது. அவர் இருந்திருந்தால் என்ன சொல்லி இருப்பாரோ அதையே தான் இவரும் சொன்னார். அந்த புன்னகையின் சாயல் தானே இது. அதே சாயலை நான் இங்கே பார்த்தேன். எனக்கு மிக்க மகிழ்ச்சி. இதை நான் இந்த திராவிட பல்லக்கை தூக்குவதற்கு என் தோளை கொடுக்க கிடைத்த ஒரு வாய்ப்பாக எண்ணித்தான் நான் இங்கே வந்திருக்கிறேன்.
நான் அமரும் நாற்காலிக்காக வரவில்லை. இங்கே முதல்வரை 2 கிலோமீட்டர் நடத்தி கூட்டிகிட்டு வரீங்களே, அது நியாயமாக பாருங்கள் அப்படின்னு. அவருக்கு இன்னும் 10 நாள் வேலை இருக்குன்னு நானும் கொஞ்சம் சந்தேகப்பட்டேன். அப்புறம் யோசித்தேன், நாட்டையே நடத்தி கொண்டு இருக்கிறார், தமிழ்நாட்டையே 365 நாளும் டெய்லி காலையில் நடந்துக்கிட்டு இருக்காரு. அவருக்காக பதற வேண்டாம், தமிழகத்திற்காக பதற வேண்டிய நேரம் இது. அதற்காக குரல் கொடுக்க வேண்டிய நேரம் இது. ஒரே ஒரு சின்ன கருத்தை சொல்லிக்கொண்டு முதல்வர் பேசுவதற்கும் அடுத்த பிரச்சார கூட்டத்திற்கு போவதற்கும் தாமதமாகிவிடக்கூடாது என்பதற்காக சொல்லுகிறேன். இந்த 33 விழுக்காடு எனும் இந்த தூண்டில் சின்ன மீனை இங்கு சொல்லி புரிய வைத்து விடலாம். ஆனால் இந்த கல்வியறிவு உத்தரப்பிரதேசத்தில் கிடையாது, வேறு எங்குமே கிடையாது என்பதுதான் சரித்திரமும் கணக்கும் டாட்டாவும் சொல்லுகிறது. இவர்கள் அறிவித்த நலத்திட்டங்களின் மூலம் 34 விழுக்காடு பெண்கள் கல்வியில் சேருவது அதிகரித்திருக்கிறது என்பதுதான் உண்மை.